ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இது ₹1 காயின். இது ₹1 காயினை வந்து நான் கையில் வைப்பேன். கையை வச்சு இறுக்கிய மூடிக்குவீங்க. ₹1 காயினை வச்சு கையில் மூடிக்குவீங்க. இது மூடின பின்னாடி இவங்க 2 விதத்தில் யாராவது ஒரு ஆள் எடுத்தாங்க அப்படின்னா, அதை இறுக்கிய மூடிக்குவீங்க. கையை பிடிச்சி எடுத்துகிட்டு இவங்க எடுக்கணும். எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து கிஃப்ட் எவ்வளோ தரலாம்? ஒரு 200 100 தரலாம். 500 தரலாம். சரியா? 500. சரி, 500 கிஃப்ட்டு வந்து ₹500 தரப்போகிறேன். இந்த 500 கிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த காசு எடுக்கணும். கொடுக்க மாட்டேன், எடுத்தாலே கொடுத்தேன். சரிங்களா? போட்டி தயாரா? இந்த காசு எங்கே எடுக்கலாம்? இங்கேயே வச்சுக்கலாம். சரியா? கையில் ₹1 காயின்ஸுக்கு 2 பேருக்கு யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 500. சரியா? ஆனால் இது முக்கியமாக உங்களுக்கு கையை மடக்கி வச்சுருவேன். உள்ளே கையை உள்ளே மாட்டிக்கிச்சு வரலை அப்படின்னா அது நான் பொறுப்பில்லப்பா. இறுக்கிய பிடிச்சிக்கணும். அப்போ 500 காசு வேணும்னா உள்ளே போய் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தொட்டு கூட வரலாம், ஆனால் வந்து பரிசு கிடையாது. ஓகேவா? ₹1 ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட். 2 பேர் கொல்ல பேர் வருவீங்க. 2 பேர்லாம் கிடையாது, ஒரு ஆள் தான். ஒரு ஆள் 500 பத்தாதாக்கும். நீ எவ்வளோ தெளிவா இருக்கிற கிருமி. ஒரு ஆள் ட்ரை பண்ணுறேன். எப்படி ட்ரை பண்ணுறியா? 2 பேர் ட்ரை பண்ணுறியா? ஒரு ஆள் தான் வரையினா ரெண்டு பேத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னா போட்டியிலேருந்து விலகிக்கோங்கடா. 500 மிச்சம் கை வலி தான்டா அப்புறம் அதிகமாகும். டைம் வந்து ஒரு டைம் வச்சுக்கலாமா மாமா? 10:53 ஆகுது. 2 நிமிஷம் டைமு, 55 முடிக்க. கை ஒரு இன்னும் 1 நிமிஷம் இருக்கிறது. எங்கடி ஏன்ட்ட வரீங்க? அதெல்லாம் செல்லாது. நின்று நின்று என்னம்மா பண்றீங்க மேடம்? அப்படியெல்லாம் டைம் அப், டைம் அப். என்ன அடுத்தது மிஸ்டர் கமலேஷ் அவர்கள் வருகிறார்கள் போட்டிக்கு. சாரோ அவர்கள் மூஞ்சியை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் தோத்து விட்டார்கள். மாமா அவர்களுக்கு கை இப்போ கொஞ்சம் வலிக்கின்றன, அதனால் கையில் மசாஜ் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். நீங்க 2 பேரும்
அடுத்து கமலேஷ் அவர்கள் கையை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவர் கொஞ்சம் தூக்க கறக்கத்தில் தான் உள்ளார். பரவாயில்லை, காலையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டும் என்ற காரணத்திற்காக கையை பிடுங்கி எடுக்குமாறு தயாராகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது போட்டி ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. 1 சீக்கிரம் 1 2 3 இப்பொழுது இது வந்து ஆட்டுக்கு செல்லுபடியாகாது. நீங்கள் கையை உடைக்கின்றீர்கள். டைம் இன்னும் 2 நிமிடம் தான் உள்ளன. டக்குன்னு எங்கே புடுங்க முடியும்? அதெல்லாம் புடுங்க முடியாது. இங்கு ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கின்றது. கமலேஷ் அவர்கள் இருந்தும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். சி என்றாம் கமலேஷ் அவர்கள். சீசு என்று கமலேஷ் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது திறந்தார், ஆனால் மூடிவிட்டார் கை. இப்பொழுது தீவிரமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது போட்டி. யார் வெற்றி பெற போகிறார்கள்? பிஜிஎம் டான் 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 டான். எங்கே புடுங்க முடியும் மிஸ்டர் சரோஜினி அவர்கள்? நீங்கள் ஒன்றும் புடுங்கவில்லையே. இவர்கள் முக்கு என்று முக்கின்றனர். இப்போ டைம் அப் ஆக போகிறது. இன்னும் சில 10 நொடிகளே உள்ளன. இன்னும் சில நிமிடங்கள் உள்ளன. 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் முடிந்து விட்டது மிஸ்டர் கமலேஷ் அவர்களே. இந்த புலப்பதற்கு நீங்கள் 2 பேரும் சோறு சாப்பிட்டு தூங்க வேலாம். இல்லை, என்னால் முடியாது. உங்களிடம் போட்டி போட. நீங்க எந்த கையில வச்சாலும் அப்படிலாம் இல்லையே. நான் எப்படி வச்சாலும் எடுத்துருவேன். இந்த மாதிரி நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன். இப்பொழுது நான் போட்டியில் இறங்க போகிறேன். இந்த வீடியோ எடுக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மகாபிரபு, நீங்க எங்கேயே வந்துட்டீங்களா? இப்ப எடுத்து போகிறேன். பொறுமையாக செயல்பட. உனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. பேச்சு கொடுத்து இந்த மாதிரி வந்து எதிராளியை சிரிக்க வைக்க வேண்டும். 2வது, எதிராளியின் திசையை திருப்ப வேண்டும். 3வது, இப்படியே பேசிட்டு டைம் வேணும். இங்க வந்து வர மெசேஜ். நீ எப்படி நான் 3 பார்க்கிறேன். கோழி குண்டிக்குள்ள கையை வர மாதிரி கை வைக்கலாம்.
கடிக்கிற கிள்றீங்க கையா கிள்ளுன்னு நான் கடிப்பேன். உள்ள போய் மாட்டுதுப்பா உங்க என்ன பண்றது? இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வெயிட் பண்ணுங்க, அப்படி பிடிச்சி கிள்ளி தோலை எடுத்துறாதீங்க. இப்பொழுது என் கை இதற்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றது. வெளியே எடுக்க முடியாமல் நான் திணறுகிறேன். அது வெளியே வந்தவுடன் என் கை எப்படி பொத்து போய் இருக்கின்றது என்றதை உங்களிடம் காமிக்கிறேன். வலிக்குதுமா வலிக்குதுமா வலிக்குது. எங்களுக்கு மட்டும் வலிச்சுல கடிக்கிற நீ அடிக்கிற. இன்னும் சில நொடிகள் இருக்கிறது. சரண்யா அவர்கள் ஜெயிக்க போகிறார்கள். என்ன நீ இப்படியெல்லாம் கல்லாட்டாடுற? இப்படிதான் சின்ன பிள்ளைகள் வச்சு விளையாண்டு கல்லாட்டாடுறீங்க. நல்லா காசுவே தொட்டு வந்துட்டேங்க. காசே கையில் தொட்டுட்டாரு. காசு இது சேர்க்கப்படாதுமா, இது சேர்க்கப்படாது. நீ எடுக்க நான் என்ன பண்ண முடியும்? நீ இப்படி இப்படி பண்ணக்கூடாது மாமா. டைம் முடிஞ்சா பாரு. முடியாது டைம் முடியப்போது. எத்தனை நிமிஷம்? இன்னும் 2 நிமிஷம். முடியல. இன்னும் 2 நிமிஷம் அவ்வளவு. உங்ககிட்ட போட்டி படமா கொடுத்துரு. நானே 500 ரூபாய் திரும்ப கொடுத்துறேன். தோல்வி ஒத்துக்கிற மாட்டேன். எடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் கொடுக்க கூடாதும்மா. கிள்ளி வைக்க அப்படியே வா கிள்ளி வைக்க. டைம் அவுட்லாம் இல்ல. ஆமா ஒடிச்சு போட போறாங்கடி. இப்போ வந்து உங்க கையில் 1 ரூபா இருக்கு, அப்புறம் எடுக்கணுமா? ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் காசு 1 ரூபா இருந்தது, யாராலும் எடுக்க முடியல. இப்போ அவங்க கையில் 1 ரூபா இருக்காமா, அது எடுக்க சொல்கிறாங்க. மாத்திக்கிறியா? என்னத்த மாத்திக்கிற? 1 ரூபாயே இல்ல. கம்பெனி சிந்து போகிறோம். 1 ரூபாயே இதுல இல்லம்மா, பின்னாடி வச்சிட்டா. இது செல்லுபடி ஆகாது. அது எப்படி? விடுமா, தூங்கட்டும். என்ன தூங்குறோம்? காசு சிந்து சொல்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட கொடுக்க போகிறா, எதுக்கு மூடி நிற்க போகிறா? இப்போ நீ எனக்கு கொடுப்பியா இல்லை எடுக்குவா? கொடுக்க அப்படின்னு நான் கிள்ள மாட்டேன்ப்பா. அந்த கையை எதுக்கு வச்சிருக்க? பயத்துக்கு பாடி கார்டு. இப்படித்தான் தனியாக இருக்கணும். அந்த கையை கொண்டு வை. ஆமா பறந்துக்கு இருந்தானே. இந்த 2 கையில் போய் காமிக்கிற போது இது எப்படி எடுக்க முடியும் பாரு. என்ன மாமா பண்றீங்க? எடுத்துட்டு எனக்கு எடுக்கிறது வேற வழி. என்ன பண்றது? மாமா நீலாம் ஈஸியா பிச்சை எடுத்துடலாம். ஏம்மா நீ
ஷோ என்னால முடியல. இதுவா? ஏய், என்ன சிவா? ஆஹா இப்படி பார்த்தாலும் தெரியுது ரெண்டு. நிறைய எடுறியே. நிறைய எடுங்க. இது எடுங்கம்மா. புரியுதா? துணுண்டா இதை எப்படி சொல்றா? எடுத்துட்டு காசு எடுத்துட்டு சரிவா? என்னடா நகத்தை வச்சு பண்ணி விடுவாங்களாக்கும். அதில் ரைட் சைடு கூட பரவாயில்ல, லெஃப்ட் சைடு ரொம்ப மோசம்டா. நானே கொடுத்துட்டேன். காசு எடுத்துட்டேன்ப்பா. பாருங்க கிள்ளுறாங்க. நாங்களே கிள்றேன். நான் இப்படி எடுத்தேன்டா. நானே கொடுத்துட்டேன். மாமா இப்ப நீங்க பிடிச்சிட்டு தோணுடா. அது வந்து ஜேசிபி தோண்டுதான் அப்படி வச்சு ஜேசிபி தோணுதா? சரி என்னோட எப்படி ஜேசிபி தோண்டுருப்பாங்க அதை நான் இப்படி வச்சிருக்கு. இப்படி வச்சு தோன்றேன். பாரண்டலப்பா. இப்படி வச்சு இப்படி பண்ணேன்ப்பா. நீங்களே இது வீடியோ பார்க்குற நீங்களே பாருங்க. இப்படி வச்சுருக்காங்க. இப்போ ஜேசிபி போகுது, பொக்கலைன்னு போகுது. போயிட்டு இப்படி பண்ணுது. இது துண்டை கட் பண்ணி எடுக்குது. துண்டை கட் பண்ணி இப்படி எடுக்குது. இப்படி எடுத்துருச்சு. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது மாதிரி நீங்கள் எது பண்ணுறேன் போங்க கட்டுறேன். அந்த அந்த எப்பவுமே வந்து காசு இதில் வைக்கணும். இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், இங்கே வை பண்ணணும். அது மறைக்க நடுவில் வைக்கணும். அதை வச்சுக்க வரும்போது ஒரு ஜேசி வந்து இப்படி வச்சு தோணும்போது ஈஸியாக வந்துடும். ஏன் லூஸ் ஆகுதா? எல்லாரும் கிளிப்பிடுவீங்கல்ல. இந்த வச்சு என்னப்பா பண்ணுறது ஒன்று பிரேக் வச்சுக்கா. கான்சன் ஆகிட்டேன். ஆ